அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? காலையில் எப்போதுமே பசியாரைக்கு என்ன செய்கிறதுன்னு ஒரே டென்ஷனாக இருக்கும். இட்லி தோசைக்கு மாவு இல்லைனாக்கா நமக்கு எதுவுமே செய்யவே தோணாது. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் 10 நிமிஷத்தில் நம்ம சிம்பிளாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு சாஃப்டாக இப்படி கையில் எடுக்கும் போதே பாருங்கள் பஞ்சு பஞ்சாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிஃபனை நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 1 கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த அரிசி மாவு சாதாரணமாக வீட்டில் நீங்கள் எந்த மாவு இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப்பு அளவு ரவா எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பு அளவு நான் அவல் எடுத்துருக்கிறேன். வெள்ளை அவல், சகப்பு அவல் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப்பு அளவு தயிரையும் சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் தயிர் உங்களுக்கு கூடவா போனாலும் பரவாயில்ல, கம்மியாக போவேனா. இப்போ தண்ணி 1 கப்பு அளவு சேர்த்துருக்கிறேன். மொத்தம் 1/2 கப்பு அளவு நான் சேர்த்துருக்கிறேன். தயிரும் தண்ணியும் சேர்த்து இப்போ இதை அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு நல்லா திக்காக இருந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மெதுவாக கலக்குங்க. நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால அப்படியே மாவு உங்களுக்கு வெளியில் புகையாக தெரிச்சு வரும். அதனால் கொஞ்சம் மெதுவாக கலக்குங்க. இப்போ மாவு பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் இன்னும் 1 கப் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற 3 பொருளோட அளவும் உங்களுக்கு 2 கப்பு வருது. அதனால் 2 கப்பு அளவு தண்ணி சேர்த்துருக்குறோம். தயிர் 1/2 கப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியை நமக்கு கொஞ்சம் இழுத்துரும். அதனால் தண்ணி ஒரு 1/2 கப்பு நம்ம இதில் கூட சேர்த்துருக்கிறது மாதிரி இருக்குது. உங்களுக்கு நீங்கள் கம்மியாக உங்களுக்கு மாவு திக்காக வேணும்னாக்கா நீங்கள் திக்காகவே மாவை கரைச்சிக்கலாம். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு எடுங்க. சூப்பராக உங்களுக்கு மாவு 10 நிமிஷத்தில் இந்த ரவைலாம் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை இழுத்துருக்கும். உங்களுக்கு அவ்வளோதான். இந்த மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு. இப்போ அடுத்ததாக ஒரு 1/2 மூடி அளவு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் நைஸாக நல்லா ஒரு 2 சுற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நம்ம போட்டிருக்கிற ரவை அவல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு ஒரே அளவில் மாவு வரும். இப்போ இதில் மல்லித்தலை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா நைஸாக உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வர்றது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் சோடாப்பு சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இதில் பஞ்சு பஞ்சாக உங்களுக்கு அடை தோசை மாதிரி அந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துடும். இப்போ இதுவே உங்களுக்கு பன் தோசை மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சின்னதாக தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாவையே நீங்கள் கொஞ்சம் திக்காக்கி அதில் ஊற்றிக்கோங்க. சூப்பராக உங்களுக்கு 10 நிமிஷத்தில் பன் தோசை ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சமாக சுற்றி உங்களுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் லேசாக திருப்பி போட்டு மாவை மறுபடியும் மூடி வச்சுட்டு எடுத்திங்கனாக்கா சூப்பரான தோசை உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த அடை தோசைக்கு சைட் டிஷ்ஷாக எதுவுமே வேணாம். அப்படியே நல்லா தேங்காய் போட்டிருக்கிறதுனால மணக்க நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு ரோஜாப்பூ சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா சாப்பிட்றதே தெரியாது. அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரோஜாப்பூ சட்னி எப்படி செய்கிறதுனாக்கா ஒரு 4 காஞ்ச மிளகாவை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதை எடுத்துகிட்டு ஒரு 4 பல் பூண்டு, 4 சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இந்த தோசையை தொட்டு சாப்பிடும் போது 4 எண்ணெய் 5 சாப்பிட்லாம். இந்த அடை தோசை அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தக்காளி சட்னி வச்சு கூட இந்த அடை தோசையை சாப்பிட்லாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?